வாங்க ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்றும் ஜீவனோடு இருக்கிற தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால, பலத்தினால உங்களுடைய பணியை செய்கிற பலத்தை, பாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்ப்பா. அதற்காக நன்றி. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள், எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் யார் யார் எங்கெங்கு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பலப்படுத்துங்க, ரட்சியுங்க. ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் யாராக இருந்தாலும் தேவனே, உமக்கு முன்பாக அவர்கள் விசேஷமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கர்த்தாவே, உமக்கு முன்பாக பட்சபாதம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லோரையும் ஒரே போல் நேசிக்கிறீங்கப்பா. உமக்கு முன்பாக கர்த்தாவே, என்னை நான் தாழ்த்தி, இருதயத்தை தாழ்த்தி, என் தலையை தாழ்த்தி பணிந்து நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, மகன் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த அதிகாரத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரால் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் பிதாவே. இந்த வசனங்கள், படிக்கப் போகிற வசனங்கள், தியானிக்கப் போகிற வசனங்கள் எல்லாம் கேட்கிறவர்களுக்கு பலனை கொடுக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். தேவனே, விதைக்கிற விதைகள் ஆண்டவரே ஒன்றுக்கு 10 மடங்கு, 40 மடங்கு, 50 மடங்கு, 100 மடங்கு பலனை கொடுக்க வேண்டும் நான் சொல்லிக்கிறேன். இது கடைசி காலம் ஆண்டவரே, இனி காலம் செல்லாது. யுத்தங்களும் பஞ்சங்களும் அநேக காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். தகப்பனே, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்தமாய் வாழ வைங்கப்பா. பரிசுத்தம் ஒன்றே எங்களை பாதுகாக்கும். உங்களுடைய வருகை நாட்களில் உமக்கு நேராக நாங்கள் வந்து நிற்க திராணி உள்ளவர்களாக எங்களை மாற்றும். பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் வல்லவர், நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய பலனுள்ளவர். அவரை நம்பி, அவரை விசுவாசித்து அனுதினமும் ஜெப ஜீவியத்தில் தனித்திருக்கும் போது நம்மை